ஒன்று அனுரா அரசிட்ட கேட்டுக்கொள்கிறேன். 3 கருத்தையும் சொல்லி இருக்கிறேன். ஒன்று விடுங்கோ, அல்லது விட வேண்டி வரும், அல்லது விற்றுவ பண்ண வேண்டி வரும். மலைக்கிலே மக்கள் வந்து தங்களோட எப்போ கம்பியறத்து உள்ளுக்க போக போகிறீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் பிச்சு போட போய் இருக்க போகிறோம். எங்கட துணைவு இருக்கு. வலிக்கிட்ட வந்து பாருங்க டென்ட் அடிக்கிறதுக்கும் ஏற்பாடுகள் மூடி பிடிச்சி தூக்கிட்டு போனது. இதே ஜனாதிபதி இவ்வளவு தூரம் நடந்து போட்டு நிறைய பேர் ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு பாதுகாப்பு. ஜனாதிபதிக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்கள் வரும்போது இந்த காணி எல்லாம் விடுபட்டு கொண்டிருந்தது. நீங்கள் வந்த பிறகு இந்த காணி ஒன்றுமே விடுபடுதில்லை. 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து அப்படியே வன்னிக்கு போய் வன்னியால என்னுடைய சென்னமரங்க மன நிற்குது. இந்த வீட்டுக்கு நேர பக்கத்தில் 36 வருஷம் மங்களுக்கு எங்களுக்கு சொந்த இடம் இல்லையோ இல்லையோ எங்களை ஏன் மங்கள் வைத்திருப்பான். அன்பு தமிழ் உறவு வணக்கம். இந்த கெங்கனி சொன்னால் யாழ்ப்பாணம் மயிலிட்டம் வந்து இது இராணுவ பங்களான்னு சொல்லப்படுது. குறிப்பாக வந்து இந்த இராணுவ பங்களா ஒரு இராணுவ தளபதிக்காகவோ இல்லாத அனுரவோ இல்லாட்டி ஜனாதிபதி யாரோரால் வந்து தங்கி நிற்பதற்காக இத்தனை நிலப்பரப்பை வந்து ஆக்கிரமித்து இந்த மக்களோட காணிகளை ஆக்கிரமித்து இந்த பங்களா கட்டியிருக்கார்கள். இந்த பங்களா சொல்லி மக்கள் பல இடங்கள்ல, அதாவது பலாலியா இருக்கலாம், நையட்டியா இருக்கலாம், நிறைய இடங்கள்ல வந்து அவர்கள் வந்து தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களையும் தங்களை உணர்வெழுச்சியான காணி உறவு தொடர்பான அறிக்கைகளை வந்து செய்து வருகிறார்கள். அதாவது அவர்கள் போராடி வருகிறார்கள். இந்த பங்களாவை ஒழும்ப சொல்லி மக்கள் வந்து கிட்டத்தட்ட மயிலிட்டி மக்கள் நிறைய பேர் வந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள்ல கவன ஈர்ப்பு போராட்டங்கள்ல கலந்து கொள்கிறார்கள். உண்மையிலேயே அவர்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம் என்ன விடயத்துக்காக இருக்கிறார்கள், உண்மையிலேயே அவர்கள பெரும்பாலான நிலங்கள் வந்து இதுல இருக்குதா இல்லையா என்ற விடயங்களையும், ஜனாதிபதி இந்த பதவிக்கு வேறதுக்கு வாக்கு போட்ட மக்கள் தான் என்று இந்த நடுத்தரவில் வந்து இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அவர்களிடம் கேட்டு அவர்களின் குறைகளை வந்து நாங்கள் எடுத்து தரும் விதமாக தான் இந்த காணொலியை பதிவென்றோம். உண்மையிலேயே வந்து இந்த மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவரின் கருத்துக்களாக இருக்கிறது. மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். சைன்களை போய் இங்கே வாரம் அப்படி எடுத்து கொண்டு பாருங்க. இப்போ மழையும் வந்துட்டு பாருங்க, இங்கே பாருங்க எல்லாம் குடையெல்லாம் பிடிக்கணும். மலைக்கிலே மக்கள் வந்து தங்களோட காணி பிரச்சனைக்கு வந்து பாருங்க முகம் கொடுத்து நிற்கணும். பார்த்தீங்களா உள்ள மழை வந்துட்டு பாருங்க. ரெயின் கோட்டுகள் இங்கே பாருங்க கதிரியை தூக்கி எல்லாம் மேலே வச்சு நிற்கணும். பார்த்தீங்களா என்ன மார்பாடத்தை முடிக்க போறீங்களா போக போறீங்களா? மழையும் வந்துட்டு என்ன செய்ய போறீங்க அடுத்த ஆட்டம்? நனைஞ்ச போராட்டத்தை முன்னெடுக்க போறீங்க. இப்போ நீங்கள் 3 முறை வந்திருக்கிறீர்கள். என்ன மாதிரி என்ன கதைக்கணும் என்ன சொல்றேன் அரசாங்கத்தால் என்ன பதில்கள் வந்திருக்கு? ஒரு 10 பேர். அப்போ ஒரு அதிகாரிகளும் வந்து இன்னும் பார்க்க போன முறை பார்த்தவே இல்லை. இந்த முறை தான் வந்தீங்க. அம்மா சொல்லுங்க, அம்மா எங்கேருந்து வாரீங்க? இந்த முறை வந்த நீங்களே போராட்டங்களை முன்னெடுத்து அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. இப்போ மூன்றாவது தடவை வந்து இப்போ இந்த பங்களா இடத்து இராணுவ கேம்புக்கு முன்னுக்கு நீங்கள் போராட்டம் செய்கிறீங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்க. நாங்கள் பிறந்து 2 வயசுலேருந்தே நான் இங்கேருந்து போட்டேன். இடம்பெயர்ந்து போயிட்டேன். இப்போ 36 வருஷம். எனக்கு 38 வயசு. நான் இப்போ இராணுவங்கள் எங்களை நிலத்தை ஆக்கிரமித்தது
நினச்சி கோவப்படையில்லை. இனி எங்களோட இடத்தை விடுவோம், விடத்தான் வேணும். கொண்டு அனுராக அரசிட்ட கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட நிலங்களை எல்லாத்த நிலங்களையும் விட சொல்லணும். அப்படி விடாட்டால் விட வேண்டி வரும், அல்லாட்டா விட்ரோ பண்ண வேண்டி வரும். இந்த 3 கருத்தையும் சொல்லியிருக்கிறோம். ஒன்று விடுங்கோ, அல்லது விட வேண்டி வரும், அல்லது விட்ரோ பண்ண வேண்டி வரும். இதை 3 மட்டும் அனுராக அரசிட்ட சொல்லியிருக்குது. ஆனால் கோமா சொல்லியில தெளிவாகவும் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாயம் பொறுமையாக சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் தமிழீழ மக்கள் கடுமையாக கஷ்டப்பட்டு வந்திருக்கிறார்கள். இவர்கள் நிலங்களும் ஒன்றுமில்லை, வாடகை சின்ன சின்ன வீடுகளுக்குன்னு இருக்கிறார்கள். அந்த நிலங்களை விட்டு அவர்கள் நிரந்தரமாக வாழ வழி செய்யுங்க. இதே விட நாங்கள் கூடுதலாக சொல்ல விரும்பவில்லை. இனி வரும் மாற்றங்களுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நகர வேண்டி வரும். சரி, அதை மட்டும் நன்றி நன்றி. ஆமாம், அம்மா ஒரு ஆள் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வந்து இதற்கு நியாயம் இல்லையோ? எங்களை மங்கள் வைத்திருப்பான். வந்தான் வந்தான் எல்லாம் மங்களத்தை வச்சுக்கொண்டு ரசிக்கிறாங்க. நாங்கள் எங்களிடத்துல ரசிக்க மாட்டாமல் எங்கேயே போய் கிடக்குறோம் இடத்தை விட்டுட்டு. இதற்கு முடிவுனா எங்களை காணியை நாங்கள் பிச்சு போட்டு போய் இருக்க போறோம். எங்கள்கிட்ட துணைவு இருக்கு. அவர் சொல்றாரு இதை நிறைவேற்றாரு. சொல்றாரு, சொல்லு பல்லக்கு தம்பி கால்நட நேரம் வந்தால் நாங்கள் சந்திப்போம். அவரை என்ன மாதிரி உங்களோட காணிக்கான வந்து நின்றுட்டு போயிருக்கிறார். அவற்ற காணி இல்ல, இது எங்கட உறுதி காணி. ஆண்டாண்டு காலமா நாங்கள் இருந்ததோ இது விடாம என்ன நீங்கள் வந்து எங்கட நம்மளை வச்சு காணி எடுத்து உங்களோட நிலம் போல ஆட்சி செய்து வருகிறீர்கள். நாங்கள் இங்க அடித்தின வீடு, நாங்கள் தான் ஒரு இடம் எடுத்து வீடு கட்டியிருக்கோம். எத்தனை சனம் என்ன வாடகை வீட்டிலையும் இடம் பெயர்ந்து விட சலிச்சு போச்சு. நம்ம என்ன சரி, ஓகே. என்னுடைய பேர் ஜெயந்தி. நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து இப்படியே வன்னிக்கு போய் வன்னி ஆலையால் இடம்பெயர்ந்து இப்போ நாங்கள் வந்து பரிந்துரையில் இருக்கோம். எத்தனை வீடு மாறி மாறி இருந்திருப்போம். எங்களுக்கு இப்போ எங்களுக்கு ஒரு சவுக்காலை இல்லாமல் ஒரு கிண்டி எறியினா. அப்போ எங்களுக்கு இடத்துல ஒரு சவுக்காலை எங்களுக்கு நிரந்தரமாக கொண்டு கடைசி எங்களை அம்மா அப்பாக்கள் எங்கள் இடத்துக்கு விட வேணுமென்று எவ்வளவு அழுது கடைசியாக மாண்டே போச்சுது. 36 வருஷமாக நாங்கள் இப்படியே எங்கள் தலைமுறை முடிய போகும். எங்கள் இடத்தையும் விடுறாங்க இல்லை. இவங்களுக்கு என்னாச்சு? எங்களை உறுதியோடு நாங்கள் வச்சுருக்கிறோம். நாங்கள் அரசாங்க காணி இல்லையே, எங்களை உறுதி காணி ஏன் விட மாட்டாங்களா? இவ்வளோ இடத்தையும் விட்டு போட்டு எங்களை கொஞ்சம் இடத்தை வச்சுருக்குறாங்க பிடிச்சி. அதை விடலாம் தானே, என்னத்துக்காக அவங்க வச்சுருக்குறாங்க? இவ்வளோ இடத்தையும் இந்த அரசாங்க காணியில் வீடுகளை கட்டி கொடுக்குறாங்க. எங்களை சொந்த காணியை விடுறாங்க இல்லையே. எங்களை வீடு விளையாட்டு எங்களை காணியாக விடுங்க. நாங்கள் அதில் இருந்து சாகிறதுக்கு கடைசி காலத்தில் நாங்கள் செத்தால் எங்களை பிள்ளைகளுக்கு எங்களை இடமே தெரியாது. அதில் யார் எங்களை பிடிக்கிறது? எங்களுடைய அம்மா அப்பா செத்து நாங்கள் செத்தால் எங்களை நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் முறையில் எங்களை இடங்களை விடுங்கோ. நீங்கள் எந்த இடத்தும் இல்லாமல் நாங்கள் ஒரு வீடாக வாடகை எலும்பு என்ன இருந்து கொண்டிருக்கிறோம். 36 வருஷம் எங்களுக்கு சொந்த இடம் இல்லையோ? எங்களை சொந்த காணி எங்களுக்கு எழுதி 2 வருஷம் இருங்கோ, 2 எழுதித்தாங்கோ, 1 எலும்பு, அதாவது அடுத்த வருஷம் எலும்பு. எங்களை காணிக்க நாங்கள் கொட்டிலாவது போட்டு இருப்போம் தானே. எங்களை எடுத்த விடுங்கோ, ராணுவமே விடுங்கோ. எங்களை எடுத்து அரசாங்கமே இதுக்கு செவி கொடு. எங்களோட நிலம் வேணும், எங்களோட உறுதி காணி, எங்களோட பூர்வீக காணி, எங்களோட அப்பா அம்மாக்கள பூர்வீக காணி, எங்களோட சொந்த காணி. டென்ட் அடிக்கிறதுக்கு ஏற்பாடுகள் வந்து செய்யணும். இந்த மழை வந்தது தானே வலிக்கிட்டு வந்து பாருங்க, டென்ட் அடிக்கிறதுக்கும் ஏற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கணும். அதை வந்து பாருங்க, ஆச்சரியமாக வந்து போலீஸார் வந்து பார்த்து வந்தீங்க டென்ட் அடிக்கிறத பார்த்தீங்களா. இங்கே வணக்கம், சொல்லுங்க. நாங்கள் மயிலுக்கு 6ஆம் பட்டாரம், சென்மேஸ் லைன், புள்ளியா கோயில் லைன், காணிக்கமாரா கோயில், அங்கே என்ன ஃபேக்டரி, குமாரசாமி பேக்கரி, இவ்வளவு வீட்டில் காந்தாண்ட ஃபேக்டரி, இவ்வளவு வீட்டு அடங்கி கிடந்தது. இப்போ ஒன்றுமே இல்லை. அங்கே என்னுடைய தென்னை மரம் அங்கே மரம் நிற்குது. இந்த வீட்டுக்கு நேரம் பக்கத்தில் அதுக்கு வீட்டில் காணிகள் எல்லாம் கிடைக்கிறது. பெரிய குழந்தைங்க சென்னை குழந்தைங்க காணி கிடக்கும். அப்போ எங்களுடைய அம்மாக்காண்ட புதிய காணியும் இருக்குது. நாங்கள் இந்த கடலில் மேலடிச்சு உழைச்சி வாங்கின காணியும் கிடக்கு. 4 சகோதரர்கள் 4 பொம்பளை வீடு கட்டி கொடுத்தேன்.
நாட்டு சகோதரத்துக்கு 4 ஊருக்கு போகிறாங்க. இந்த சகோதரங்களுக்கு உழைச்சி சீதனம் கொடுக்குறாங்க. இன்றைக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் திக்கிட்டு போய் இருக்க வீடு இல்லாமல் அந்த அவர் சோதி அப்படி சோதியை கூப்பிடு இப்போ இவ்வளோ பேருக்கு ஒன்றும் இல்லாமல் எவ்வளவோ மக்கள் கருத்துறையிலையும் அங்கே எரிஞ்சம்மன் கோயிலையும் வீடு இல்லாமல் வாய் இல்லாமல் இருக்கிறோம். நாங்களும் வீடு வாய் இல்லாமல் வாடகை வீடுகள்லாம் இருக்கிறோம் இல்லை. இந்த வீட்டுக்காரர்களும் போய் சொல்லுங்கள் எங்களுக்கு வீடு இல்லை, எங்களுக்கு நாளைக்கு எங்களுக்கு 7 பிள்ளைகள் எங்களுக்கு வீட்டு தான் நிற்குது. காஞ்சித்தான் நிற்குது. எங்களுக்கு இதுக்காக கிடக்கு எங்களை காணி எங்களுக்கு சொந்த மண்ணை விடுங்கோ. என்ன செய்யணும்? எங்களுக்கு சொந்த காணியை தாருங்கோ. நான் கட்டின பைரவ கோயில் கிடக்கு அந்த சொந்த அது அருவோடு நான் கட்டின பைரவ கோயில் இப்போ இருக்கு. அதை பார்க்க விடுறா இல்லை, அதை கும்பிட இல்லை. இந்த இதில் ஒழுங்க இந்த இதுக்கு கிடக்கு. இந்த அன்னைக்கு 2 சின்ன பிள்ளை அதுக்கு இதுக்கு 2 காணி கிடக்கு. இந்த இதுக்கு காணி எவ்வளோ மக்கள் எல்லாம் இருக்கோம். உங்களுக்கு வயிற்றை பற்றி தெரியும். நாங்களும் காட்டினா தான் எங்களை உள்ள இந்த காணி எல்லாம் தெரியும். மற்றவங்க தெரியாது. ஐயோ மற்ற பிள்ளைகள் ஒரு நேரம் தெரியாது. இப்போ நாங்கள் இது எங்களை எல்லையை காட்டாதான் பிள்ளைகள் எழுவா போது அவங்க நாங்கள் பக்கத்தில் இருந்தாங்க இந்த பிள்ளைகளுக்கு. அப்போ எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் எத்தனை காலத்துக்கு எங்களை பிள்ளைகளுக்கு காட்ட வேணும். எல்லாரும் அங்காலும் விட்டாச்சு இங்காலும் விட்டாச்சு. முக்கால்வாசியும் விட்டாச்சு. இங்கே ஒரு காவாசியும் முடியல. இது ஒரு நீச்சல் தடாகம். இதுக்கு நேரே ஒரு நீச்சல் தடாகம் கிடக்கு. நாங்கள் இவ்வளோ துறைகள் வள்ளங்கள் வந்து போட்டுட்டு விளைவிக்கிறது சின்ன பிள்ளைகள் நீந்துறது இது இந்த கடலில் இது மண் நல்ல மண் விடாமல் வச்சிருக்கேன். ஐயா மற்ற இன்னொரு கேள்வி ஐயா, இந்த அரசாங்கத்தை நம்பி தானே நீங்க வாக்கு போட்ட நீங்க அரசாங்கத்தை கொண்டு நீங்க அப்படியே நான் எப்படி புது ஜனாதிபதியை அங்கே வந்தவர் மற்ற போட்டிக்கு வந்தவர் ஜனாதிபதி கல்வி போட்டு போனவர். நான் இந்த இப்போ நாளைக்கு எல்லாம் போடுறேன். மற்ற போட்டிக்கு வந்துட்டு போனவர் ஜனாதிபதி திருமணம் சொல்லி இன்றைக்கு 2 வருஷமாக 3 வருஷமாச்சு. இன்னும் விட இல்லை. தெரிஞ்சோ என்ன செய்கிறது? இவ்வளோ பேரையும் பாருங்க. இப்போ இதில் வந்து காவாய்ச்சல் தான் வந்துருக்கு. நாங்கள் இந்த மண்ணில் விளையாண்டு சேர்த்து எங்களை இந்த மண்ணிலே எங்களை சொல்லிட்டு அடக்கம் பண்ண வேணும். எங்களை விருப்பம் அதுதான். நாங்கள் இப்போ எங்கேயோ கிடக்கிறோம், திக்காக கிடக்கிறோம். அப்போ எல்லாரும் திக்காக தெரியாது. எல்லாரும் முதலமாக இருந்தால் தான் தெரியும். மயில் எங்களை மண்ணை வந்து கிடந்து சாக வேண்டாலும் முடுங்கும். அந்த மண்ணை கழிச்சு கொடுக்குறது எங்களை முதியோர் ஆக்கள் இங்கே போட்டோம். அந்த மண்ணியாண்டு கழிச்சு கொடுத்தா தானே சாகும். அப்போ அது மாதிரி நாங்கள் உங்களை மண்ணை கொடுத்து தான் நாங்கள் சாக போகிறோம். வாழத்தான் விட இல்லை. எங்களை முதியோரை சாக வேண்டாலும் முடுங்கும். அங்கே ஒரு 90 வயதில் கிடக்கிறாரு. எனக்கு ஒரு அத்தான். அந்த அத்தான் புகார் வீக்கம் பண்ணுறவர் அவரும் நான் தான் அந்த வைரவர்கள் கட்டினாங்க. பக்கத்து அவரும் காணி விட்டு நானும் காணி விட்டு. அப்போ அந்த காணிட்டு அந்த இடத்துக்கு வாழ்க்கை உயிர் போவாயா அந்த சொல்றது என்ன கொண்டு இந்த காணிக்கு போட்டு தான் நான் சாவேன். 95 வயதில் கிடக்கிறாரு. அப்போ அந்த மண்ணை கழிச்சு கொடுத்தா தான் நான் சாவேன். எங்களுடைய எஜாமாவுக்கு இந்த மண்ணை கழிச்சு தான் கொடுத்து தான் சொல்லி செத்தேன். இராணுவமே எங்களை வரவேற்றுக்கொள். நாங்கள் ஊரூராக திரிகிறோம். எங்களோட காணிகளை விடுங்கோ. நீங்கள் மட்டும் இதாக வாழாதவங்க எங்களையும் கொஞ்சம் வாழ விடுங்கோ. நாங்கள்லாம் உயிர் இல்லாமல் சாகுறோம். ஓடுபட்டு களைச்சி விழுந்து வந்திருக்கோம். இப்போ நடக்க இல்லாமல் தவண்டு தான் வந்திருக்கோம். எங்களோட மனச்சாட்சியோடு நடந்து கொள்ளுங்கோ. எங்களோட காணிகளை விடுங்க. எங்களோட சொந்த காசில் வேண்ட காணிகளை விடுங்க. நாங்கள் ஊரா வீட்டுகளில் இருந்து வாழ்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்கோ. நல்ல ஒரு வழியை செய்யுங்கோ. உங்களுக்கு மனச்சாட்சி இருந்தால் நீங்களும் எங்களை போல மனுஷர் தானே. ஏன் அப்படி துரோகம் செய்கிறீர்கள்? எங்களை காணிகளை விடுங்கோ. எங்களுக்காக எங்களை காணிகளை விடுங்கோ. நாங்கள் சாக முதல் எங்களை காணிகளில் இருந்தால் சாகணும். எங்களை காணிகளை விடுங்கோ. ஐயா ஜனாதிபதிக்கு என்ன சொல்ல போறீங்க? ஜனாதிபதி அவர்களே, நாங்கள் தான் போட்டு நீங்கள் எல்லாம் தமிழ் மக்கள் உங்களுக்கு நிறைய உதவியை செய்தவர். இப்போவும் விருப்பத்தோடு தான் இருக்கா. 60% உங்களோட விருப்பத்தோடு தான் இருக்கணும். இதை குறையாமல் 80-90% வரக்கூடிய மாதிரி எங்களுக்கு உதவிகளை செய்யுங்க. எல்லா தமிழரும் உங்களுக்கு ஆசைப்படணும், உங்களை விரும்பினோம். இதுகளுக்கு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நீங்கள் வர முதல் இந்த காணியெல்லாம் விடுபட்டு கொண்டிருந்தது. நீங்கள் வந்தப்புறம் இந்த காணி ஒன்றுமே விடுபடுதில்லை. அதுக்கு முதல் காணிகள் கொஞ்சமாக விட்டு கொண்டு வந்தது. இப்போ நீங்கள் விடுபடுதில்லை. இதுக்கு நீங்கள் ஒரு ஜனாதிபதி அவர்களே கட்டாயம் நல்ல ஒரு முடிவெடுங்கோ, நல்ல ஒரு உதவி செய்யுங்கோ. தமிழரையும் மனிதராக பாவியுங்கோ. உங்களை போல உங்களோட சௌகரங்களை நினைச்சுக்கொள்ளுங்கோ. அண்மையில் கேள்வி பண்ணாங்க கட்டமாக விடுறதுக்கான ஏற்பாடுகள் செய்திருக்காமன்னு சொல்லி அது தொடர்பாக கட்டமாக விடுவீங்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டோம்.
விடுபடுறதில்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் காணியும் எங்கட இந்த வடமா இந்த மயிலட்டி ஏரியா இந்த செத்தல் பிள்ளை இந்த ஏரியாவில் விடுபடுறதில்லை. கடற்கரை எல்லாம் எங்கட எத்தனையோ தினம் தொழில் செய்ய இல்லாமல் அங்கே ஊர் ஊராக போய் இரவில் நின்று தொழில் செய்யணும். இதுகளுக்கெல்லாம் உங்களோட இது நீங்கள் மயிலட்டிக்கு 2 தடவை வந்திருக்கிறீர்கள். இதுக்கு கட்டாயம் உதவியை செய்யுங்கோ. இந்த மீன்பிடி மக்கள் சரியாக கஷ்டப்படுகிறோம். இவர்களுக்காக நீங்கள் கட்டாயம் இந்த உதவியை செய்யுங்க. எங்களுக்கு எங்களோட கடற்கரை பக்கம் எல்லாம் விட்டுடுங்க. சரி. வணக்கம். மயிலட்டி மீன்பிடி குழுவும் கிராமிய வெற்றி கழகமும் இணைந்து நடத்துகின்ற இந்த மக்கள் போராட்டமானது இன்றைய தினம் 3வது வாரமாக தொடர்ந்து மக்களின் ஆதரவுடன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முன் வந்திருக்கிறோம். அதில் பிரதானமான ஒரு விஷயம், நாங்கள் இந்த போராட்டமானது எந்த ஒரு அரசியல் கட்சியின் ஒத்துழைப்போ ஆதரவோ இல்லாமல் தனிமனே மக்களின் ஒரு காணி பிரச்சனைக்காக மக்கள் மேற்கொள்கின்ற ஒரு போராட்டம் என்பதை அனைத்து தரப்பினருக்கும் அறிய தருகின்றோம். அதோடு இன்றைய தினம் இதில் அதிகளவான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் காணிகளை கூறி தங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை கூறி ஒவ்வொருவரும் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். ஒரு ஐயாவரால் சாக கிடக்கிற ஐயா கூடி மயிலட்டிக்கு வந்தால் தான் தன் உயிர் போவோம் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் அடுத்த கூட்டத்துக்கு முயற்சி செய்து அவரை கொண்டு வந்து கட்டிலேன்னா வளர்த்தி அவரை காட்சிப்படுத்துவோம். ஏன்னா எங்களோட மக்களோட அவல நிலை அவைகளுக்கு தெரியணும். இந்த ஒரு அடுத்த முறை போராட்டம் எங்களோட நிலம் விடுவிக்கும் வரைக்கும் இந்த போராட்டமாக நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டோம். எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் இந்த மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்களும் அரசாங்கத்தில் நம்பிக்கை வச்சுருக்கோம். அதால் இந்த வரைக்கும் கவன ஈர்ப்பு போராட்டமாக நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கோம். எப்போ மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுதோ அந்த நேரம் நாங்கள் ஆர்ப்பாட்டங்களோ மறியல் போராட்டங்களோ செய்ய வழி இல்லை. ஏன்னா நாங்கள் போராட்டம் செய்த மக்கள் தான். மாவட்ட கந்தசுவாமி கோயிலிருந்து இவ்வளோ 3000 ஏக்கர் காணியும் விடுவதற்கு பெருமளமான ஒத்துழைப்பை வழங்கினது மயிலட்டி மக்களும் மயிலட்டி கடத்தொழில் சங்கம் தான் பெருமளமான ஒத்துழைப்பை வழங்கினது. ஆனால் இன்றைக்கு எங்களோட பகுதியே முழுமையாக விடுவிக்கப்படாமல் இருக்கும்போது நாங்கள் பேசாமல் விட்டுட்டு போகிற அளவுக்கு எங்களோட மக்கள் இல்லை. அதெல்லாம் நாங்கள் இந்த போராட்டத்தோட எங்களுக்கு உரிய தரப்புகள் உரிய முறையில் வந்து எங்களை கழித்து ஒரு பதிலும் இதுவரைக்கும் உரிய முறையில் எங்களுக்கு கிடைக்குமென்னு நம்புகிறோம். ஆனால் எங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும் வரைக்கும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட போகிறது இல்லை. அதோட இதில் சில அம்மாமார் கதைச்சிருந்தவை இராணுவ, அதாவது எங்களோட பலாளி இராணுவ தளபதியை நோக்கிய ஒரு கேள்வி. இந்த கமாண்ட பங்களா கிட்டத்தட்ட 7 ஏக்கர் காணியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள ஒரு கமாண்ட பங்களா. ஒரு சின்ன கட்டிடம் மட்டும்தான் இருக்குது. அந்த கமாண்ட பங்களாவை பாவிக்கிறது தனிமனே ஒரு கமாண்டரோ உயர் அதிகாரிகளோ வந்தால் தங்கி பாவிச்சுட்டு போகிறக்கூடிய கமாண்ட பங்களா தான் இது. இன்றைக்கு நீங்கள் 200 பேர்ட்ட குடும்பத்தை ஆக்கிரமித்து இந்த கமாண்ட பங்களாவை நீங்கள் வச்சிருக்கீங்க. 200 குடும்பம் வந்தா சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் 3 பேர் படி பார்த்தாலே 600 பேர் 700 பேருக்கு மேலே வருது. இன்றைக்கு அந்த மக்கள் குடியேறாங்க. இதில் இருக்கிற 30 பேர்ட்ட காணியும் இதுக்குள்ளே இருக்கு. தனிமனே ஒரு இராணுவ தளபதியோ எங்களோட ஜனாதிபதி கூட இங்கே வந்துட்டு போயிட்டு இந்த பங்களாவில் தங்கி இருந்து போட்டு இதே பாதையால் நடந்து போனது. இந்த மக்களில் ஒருத்தரையும் சந்திக்கலை. விடுபட்ட பகுதி மக்களை சந்தித்தவரை தவிர இந்த காணிக்குரிய ஒரு மக்களை எங்கே இருக்குது. அப்படி சந்திச்சிருந்தால் மக்கள் இந்த பிரச்சனையை கட்டாயம் கேட்டிருப்பார். ஜனாதிபதி இந்த மாளிகையில் தங்கி இருந்துட்டு எங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது இப்படி இந்த மாளிகையில் தங்கி இருக்காருண்டு. எதேர்ச்சியாக அன்றைக்கு காலமாக ஒருத்தரால் எனக்கு இந்த தகவல் கிடச்சி நான் யாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் வேலை செய்த உடுப்போட வந்து இந்த வாசலில் இந்த கமாண்ட பங்களா வாசலில் அவற்ற இராணுவ அவற்ற வாகன அணிவகுப்பு வெளியில் போய்க்க நான் வந்து நின்று அட்லீஸ்ட் அதில் 2 கையை காட்டி ஒரு தகவலை வழங்கினா அவர்கிட்ட எங்களோட கோரிக்கையை சொல்லுவோம்ட்டு வந்து நிற்க எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அவையிட்ட பாதுகாப்பு, அதாவது வெள்ள உட அணிஞ்சிருந்த அவருக்குரிய பாதுகாப்பை கொடுக்குற ஒரு பிரதிநிதியாக என்ன ஒரு அடக்குமுறையில் என்ன இப்படி மூடி பிடிச்சி தூக்கிட்டு போனது. இதே ஜனாதிபதி இவ்வளவு தூரம் நடந்து போட்டு நிறைய பேர் ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு பாதுகாப்பு இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற ஜனாதிபதி ஏன் எங்களை இன்னும் சந்திக்கலாமல் இருக்கு? மக்கள் பிரச்சனைக்குரிய ஆக்களை கூப்பிட்டு கதைக்கலாமல் இருக்கு. ஜனநாயக செயலகத்தில் இருந்து எங்களுக்கு நிறைய தகவல் சொல்கிறீன்னு மக்கள்கிட்ட காணி மக்கள்கிட்ட காடியை நாங்கள் விட்டே ஆகணுண்டு. ஆனால் எங்களோட பிரதிநிதிகளை இது வரைக்கும் யாருமே சந்தித்ததில்லை. இஞ்சத்தே டிஎஸ்ஜிஏ ஆளுநர் அமைச்சரை தவிர உயர்மட்ட அதிகாரிகள் கேபினட் அமைச்சர் மேரோ இல்லையண்டா பாதுகாப்பு செயலாளரோ ஜனாதிபதியோ யாருமே கதைக்க இல்லையே. நாங்கள் அதைத்தான் விரும்புகிறோம். எங்களுக்கு ஒரு உரிய முறையில் ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கணும். இல்லைண்டா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த காணியை விடுவோம்ண்டு ஒரு சரியான ஒரு தீர்வு ஒரு உரிய தரப்புலேருந்து உரிய முறையில் எங்களுக்கு தகவல் வரும் வரைக்கும் இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நாங்கள் மேற்கொண்டு கொண்டே இருப்போம். இது ஒவ்வொரு வெள்ளியும் நாங்கள் காலம் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எங்களோட காணியில் கடைசி
சதுர அடி காணி விடுவரை வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். இப்போ என்ன மாதிரியான முன்னேற்றம் கிடைச்சிருக்கு? இப்போ இது அரசு அதிகாரிகள் யாரும் வந்து உங்களை கதைச்ச முன்னேற்றம் கிடைச்சிருக்குதா? முதலாவது போராட்டத்தில் இளங்குமரன் எம்பி அவர்கள், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சார் அவர்கள் வந்து இங்கே மக்களோட கழிச்சிட்டு தெளிப்பில் டிஎஸ் ஆஃபீஸில் கூட்டிக் கொண்டு போய் பானந்தராயா சாரும் தெளிப்பில் டிஎஸ்ஸிൻ്റെ ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு மிஸ் ஒரு ஆள் டிஎஸ் மிஸ் இல்லை, அவங்க அதுக்கு அடுத்தபடியான ஒரு மிஸ்ஸும் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் கூட்டிக்கொண்டே கதைச்சது. அதிலேயும் வந்து எங்களுக்கு சாதகமான முடிவாக எதுவுமே சொல்லியிருக்கு. தாங்கள் மேலிடத்தில் கதைக்கிறோம்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஊடகங்களில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம், சில பகுதிகள் விடுவிக்கிறக்குரிய அலுவல் நடந்திருக்குண்டு. ஆனால் இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமான தகவலாக எதுவுமே வெளியிடப்படையில்லை. ஏனெண்டா அமைச்சர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தவர் தெளிப்பில் டிசிசி கூட்டத்திலேயும் சொன்னவேல் சித்திரைக்குள்ள மயிலட்டி காணிகள் கொஞ்சம் விடுவிக்கப்படும். ஆனால் இன்றைக்கு சித்திரை முடிஞ்சு அடுத்த மாதமும் தொடங்கிட்டு இதுக்கான இது இல்லை. ஆனால் இது தனிமனே நாங்கள் எதிர்பார்க்குறது அனுர அரசிட்ட இன்னும் மக்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை குறைஞ்சு கொண்டு போகிறதுன்றா சொல்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் விடுவீங்கண்டு. எங்களோட நம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கு இடையில நீங்கள் விடுவிக்கணுமென்ற ஒரு ஆசை அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தி. மற்றும் வேறொரு இத்துடன் எனது காணொலி நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.